நேற்று வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக பார்த்தோம், இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். சிஸ்டம் ஆன் பண்ணோடனே மஞ்சள் கலர் அட்டை மடிச்சு வச்சோமா அன்றைக்கி இருக்கா. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. அதை எப்படி புதுசாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் அதை ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும்னா, மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து நியூன்ற ஆப்ஷன் கீழே இருக்கும். அந்த நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று கேட்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீழே நியூ Ctrl+Shift+N அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அதுக்கு வந்து அதாவது நம்ம இதுக்கு வந்து இந்த ஃபோல்டருக்கு வந்து நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் ஒரு பீரோல் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. பீரோவுக்கு என்னமோ பீரோன்னா பேர் சொல்லுவோம். ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஃபோல்டருக்கு நம்மளுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அந்த பேரை வச்சுக்கலாம். அது பீரோலுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு லாக்கர் இருக்கும் இல்லையா, நம்ம முக்கியமான டாக்குமெண்ட் வைக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது பீரோலுக்குள்ளே எப்படி ஒரு சின்ன லாக்கர் இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான ஃபோல்டர் எத்தனை ஃபோல்டர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஏதாவது லாக்கர், நான் இப்போ பீரோலுக்குள்ளே லாக்கர்னு பேர் வச்ச மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். முக்கியமானதை டாக்குமெண்டேஷன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான். எப்படி நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண தெரிஞ்சு அதே மாதிரி அது வேணாம், எனக்கு வேணாம், நான் அதில் எதுவுமே வைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணிக்கலாம் மொத்தமாகவேவும். குழந்தைங்கள அதாவது இது வந்து கண்டிப்பாக அப்பர் பிரைமரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது வந்து புரியும். லோயர் கிட்ஸுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அதாவது 1 to 5 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ் மட்டும் கூட சொன்னால் கூட போதும். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இப்போ இருக்க ஜென்ரேஷன் தெரியும். ஹையர் செகண்டரிக்கு வந்து லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் பற்றி தான் சொல்லுவோம்.